இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா 2021 தருமபுரி சட்டமன்ற தொகுதியில் யார் வெற்றி பெற்றாங்க, எவ்வளோ ஓட்டு வாங்கினா நம்ம பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்த்துட்டு இருக்க 2021 தருமபுரி சட்டமன்ற தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற்றிருக்காங்க. 2026 தமிழக வெற்றி கழகம் இந்த தரவுகள் அடிப்படையில் தான் யாருடைய கட்சி ஓட்டை அதிகம் இந்த எலெக்ஷனில் கைப்பற்ற போகிறாங்க. 2026 அவங்க ஓட்டு வங்கியெல்லாம் நிரூபிக்க போகிறாங்க. நம்ம பார்க்கக்கூடிய தரவுகள் இந்த சட்டமன்ற தொகுதியில் தருமபுரி சட்டமன்ற தொகுதியில் இதுதான் டேட்டா. இதை நம்ம தெளிவாக பார்ப்போம். 2வது இடத்துல திமுக தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 78,770 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 36.53% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்காங்க. 3வது இடத்துல பார்க்கணுன்னா அமமுக 11,226 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 5.21% ஓட்டு வாங்கி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 3வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். 4வது இடத்துல நாம் தமிழர் கட்சி 8,700 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 4.4% ஓட்டு வாங்கி 4வது இடத்துல இருக்காங்க. இதில் எல்லாமே கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து வாங்கிய ஓட்டை தான் நம்ம பார்த்துருக்கோம். நாம் தமிழர் கட்சி மட்டும் தனிச்சின்னு வாங்கிய ஓட்டு. வெற்றி வாக்கு வித்தியாசம் நம்ம பார்க்கணுன்னா திமுகவுக்கும் பாமகவுக்குள்ள வெற்றி வாக்கு வித்தியாசம் 26,860 ஓட்டு. 12.46% ஓட்டு திமுகவை விட பாட்டாளி மக்கள் கட்சி அதிகம் பெற்று வெற்றி பெற்றுக்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். பதிவான வாக்குகள் இந்த சட்டமன்ற தொகுதியில் 2021 எடுத்துக்கிட்டோம்னா 2,15,607 ஓட்டு பதிவாயிருக்கு. 79.99% ஓட்டு பதிவாயிருக்கு. அந்த நேரம் ஓட்டு போட தகுதியான வேட்பாளர்கள் 2,69,537 பேர் ஓட்டு போட தகுதியானவங்க. ஆனால் ஓட்டு போட்டவங்க 2,15,607 பேர் மட்டும்தான் ஓட்டு போட்டிருக்காங்க. நம்ம பார்த்த எல்லாமே 2021 தருமபுரி சட்டமன்ற தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற்றிருக்காங்க. 2026 புதிய எலெக்ஷனில் புதுசாக நிற்கிற தமிழக வெற்றி கழகம் யாருடைய கட்சி ஓட்டை அதிகம் கைப்பற்ற போகிறாங்க மற்றும் அவங்களுடைய ஓட்டு வங்கி அப்படி நிரூபிக்க போகிறாங்க. எல்லாவற்றையும் ஒரு நாட்களில் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். ஜனநாயகம் டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.